ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியத்தை கேட்போம். 23/2/2025 பாபா சிவராத்திரி முரளி சொல்றாங்க. சர்வகோ சகயோகதோ சகயோகி பனாவோ, சதா அக்கண்ட பண்டாரா சல்தா ரஹே. அனைவருக்கும் உதவியாளராக இருங்க, அனைவருக்கும் உதவி கொடுங்க, அனைவரையும் உதவியாளராக ஆக்குங்கள். சதா இடைவிடாத பொக்கிஷங்களை நிறைத்து கொண்டே செல்லுங்கள். சதா இடைவிடாத பொக்கிஷங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ? நீங்கள் பிறருக்கு உதவணும், அனைவரையும் உதவியாளர் ஆக்க வேண்டும். आज बाप दादा स्वयं अपने 7 बच्चों को हीरे तुल्य जन्मदिन शिव जयंती मनाने आए हैं. இன்று பாப்தாதா ஸ்வயம் தானே தன்னுடன் சேர்ந்த குழந்தைகளுடன் வைரத்துக்கு சமமான பிறந்த தினத்தை சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். आप सभी बच्चे अपने परलौकिक अलौकिक बाप का बर्थडे मनाने आए हो, तो बाप फिर आपका मनाने आए हैं. நீங்கள் அனைத்து குழந்தைகளும் தன்னுடைய பரலௌகீக மற்றும் அலௌகீக பாபாவினுடைய ரெண்டப்பா, ஒருவர் பரலௌகீக தந்தை சிவ பாபா, இன்னொருத்தர் அலௌகீக தந்தை பிரம்மா பாபா. இருவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்க. பாபா உங்களின் பிறந்த தினத்தை கொண்டாட வந்திருக்கார். बच्चों के भाग्य को देख हर्षित होते, वाह मेरे श्रेष्ठ भाग्यवान बच्चे वाह. बाबा के साथ साथ अवतरित हुए विश्व के अंधकार को मिटाने लिए. பாபா குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து பெருமிதம் அடைந்து, ஆகா எனது சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கிய குழந்தைகளே, பாபாவுடன் நீங்களும் அவதரித்து இந்த உலகில் இருளை போக்குவதற்காக அவதரித்துள்ளீர்களே, ஆஹா அப்படின்னு பாபா குழந்தைகளின் மகிமை பாடுறார். சாரே கல்ப் மே ஐசா பர்த்டே கிசி காபி நகி ஹோ சக்தா. 5000 வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு பர்த்டே யாருக்குமே இருக்கவே முடியாது. ஜோ आप बच्चे परमात्मा बाप के साथ मना रहे हो. நீங்க எல்லாருமே பகவானோட பிறந்த நாளை கொண்டாடி கொண்டுள்ளீர்கள். अलौकिक अति प्यारे अति न्यारे जन्म, ऐसा जन्मदिन को भक्त आत्माएं भी मनाती हैं. பாருங்க, அலௌகீகமான ஒரு தனிப்பட்ட மிக அன்பிலும் அன்பான ஒரு பிறந்த தினத்தை பக்த ஆத்மாக்களும் கொண்டாடுகின்றனர். லேக்கின் பச்சே மிலன் மனாத்தே ஹோ, ஆனால் நீங்கள் சந்திப்பை சந்தித்து கொண்டுள்ளீர்கள். பக்த ஆத்மாய் சிர்ஃப் மகிமா காத்தே ரே. நீங்கள் பாபாவை சந்திக்கிறீங்க, மீட் பண்ணுறீங்க, ஆனால் அவர்கள் மகிமையை பாடுகின்றனர். மகிமா பி காத்தே புக்கார்த்தே பி ஹே. बाप दादा भक्तों की महिमा पुकार सुनकर उन्हें भी नंबरवार भावना का फल देते ही हैं. அன்றைய நாளில் எல்லாருமே தன்னுடைய குல தெய்வம் இறைவனை நோக்கி மிக அன்புடனும் ஸ்ரதையுடனும் பக்தியினுடைய பாடல்களை பாடி பகவானை மகிமைப்படுத்துகின்றனர். ஆகவே அழைக்கின்றனர். பாபா பக்தர்களின் அழைப்பை கேட்டு நம்பர்வார் அவரவருக்குரிய பாவனைக்கான பலனை பாபா தருகின்றார். பக்தர் பச்சே தோனுமே மகான் அந்தர் ஹே. குழந்தைகளுக்கும் பக்தர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. आपका किया हुआ श्रेष्ठ कर्म श्रेष्ठ भाग्य का यादगार बहुत अच्छा मनाते हैं. इसलिए बाप दादा भक्तों की भक्ति की लीला देख उन्हें भी मुस्कुरा मुबारक देते हैं. பாருங்க, பாபா சொல்றாரு,
நீங்கள் செய்த சிரேஷ்ட கர்மா செயல்கள் இருக்கு இல்லையா, சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய நினைவார்த்தத்தை ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க பக்தர்கள். ஆகையினால பக்தியினுடைய பக்தியில் பக்தர்களின் லீலை பார்த்து பகவான் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். யாதுகார் சப் அச்சி தரக்ஸை காப்பி கீகே, நீங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சீங்க இல்லையா, இதை நல்ல முறையில் அவங்க காப்பி பண்ணியிருக்காங்க. உசி தின் விரத் ரக்தே, அந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்காங்க. ஆனால் அந்த விரதம் எப்படிப்பட்ட விரதம்? கொஞ்ச காலத்துக்கான விரதம். இது யாரை பார்த்து காப்பி அடித்தாங்க? பாபா சொல்கிறாரு, உங்களை பார்த்து தான். ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கீங்க? எந்த கெட்ட சிந்தனை இல்லாமல், எந்த பழைய சிந்தனை இல்லாமல், யாருடைய குறை குற்றங்களை பார்க்காமல் ஒரே பாபாங்கிற நினைவில் மூழ்கியிருக்கீங்க. இதை தான் அவங்க சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாமே சுத்தமாக வச்சுருக்காங்க அந்த விரதத்தில். பாபா சொல்கிறார், சம்பூர்ண பவித்திரதா, சம்பூர்ண விவகாரம், சம்பூர்ண வார்த்தை செயல்கள், இதெல்லாம் நம்ம செய்கிறோம்லே, இதை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்கங்கிறார். சங்கம யுகத்தின் அடையாளமாக இதெல்லாம் செய்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, देखो भक्तों की बुद्धि भी कम नहीं है, यादगार की कापी बहुत अच्छी की है. பாபா சொல்கிறார், பக்தர்களுடைய புத்தியும் சாதாரணப்பட்ட புத்தி இல்லைங்கிறார். அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. சொல்லுவாங்கள்ல, ஈயடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க, அப்படியே அடிக்கிறது. நம்ம என்னெல்லாம் சங்கம யுகத்தில் செய்கின்றோம், சிரேஷ்ட காரியங்கள் சூக்ஷ்மத்தில் செய்கின்றோம், நம்மளுடைய தாரணைகள் எவ்வாறு அமைகிறதோ அதற்கு ஏற்றாற் போல பாபா சொல்கிறாரு, பக்தர்கள் அப்படியே காப்பி பண்ணுறாங்க. ஸ்வயம்கு பலினகி சடாத்தே, பாபா சொல்கிறாங்க, எந்த நினைவார்த்தத்தை அவங்க காப்பி பண்ணுறாங்க? ஆப்கி சம்பூர்ணத்தக்க யாதுகார், உங்களுடைய சம்பூர்ண நிலை, நீங்கள் சம்பூர்ண பலியாகிறீங்கல்ல, பாபா எல்லாமே எல்லாமே உங்களுடையது அப்படின்னு பலியாகிறீங்க. ஆனால் பக்தர்கள் அவர்கள் பலியாகலை, ஆனால் ஆட பலி பண்ணுறாங்க. தேக்கோ கித்தனி அச்சி காப்பி கீகே, பாருங்க எவ்வளோ நல்லா காப்பி பண்ணியிருக்காங்க பாருங்க. பக்ரே கோ கியூ பலி சடாத்தே, इसकी भी कापी बहुत पसंद की है, सुंदर की है. பாபா சொல்கிறார், ஏன் ஆடை பலி கொடுக்குறாங்க தெரியுமா? அதை கூட பாருங்க, ரொம்ப அழகாக காப்பி அடிச்சிருக்காங்க. பக்கரா क्या करता, मैं करता, अपने आपने क्या संपूर्ण समर्पण किया, आपने क्या समर्पण किया? मैं தேக பான்கா மேப்பன். பாபா சொல்றார், பக்தர்கள் ஏன் ஆடை பலி கொடுக்குறாங்க தெரியுமா? ஆடு எப்படி கத்துது? மேன்னு கத்துது இல்லையா? பாபா சொல்றார், நீங்க எதை சமர்ப்பணம் பண்றீங்க? நீங்க எதை பலி கொடுக்குறீங்க? நான் ஹிந்தியில் மே அப்படின்னா நான் என்ற தேக பற்றை, தேக அபிமானத்தை, தேக உணர்வை பலி தருகின்றீர்கள். இதை தான் அவங்க அப்படியே காப்பி பண்ணுறாங்க. பாபா சொல்றார், நான் தேகம் அல்ல, நான் ஆத்மா. பாருங்க எவ்வளோ சேஞ்ச் பாபா கொண்டு வந்துட்டார். என்னுடையது எதுவுமே இல்லை, என்னுடையவர் பாபா. இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடையது அல்ல. இதை அப்படியே அவங்க காப்பி பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாங்க, जो परमात्मा जन्मसिद्ध अधिकार द्वारा विशेषताएं प्राप्त होती हैं, அந்த சூக்ஷ்மமான நான் எனது இத பரமாத்மா நமக்கு பிறப்புரிமையின் அதிகாரமாக விசேஷமான பிராப்தி கொடுத்துருக்கார். அந்த மேய்ப்பன்
புத்தி கா வரதான், ஞான் ஸ்வரூப் பன்னை கா வரதான். புத்திக்கான வரதானம், ஞான ஸ்வரூபம் ஆகக்கூடிய வரதானம், சேவக்கா வரதானம், சேவையினுடைய வரதானம், சேவையினுடைய விசேஷ தன்மைகள் பிரபுவின் கொடிப்பினையாகும். ஆகவே நீங்கள் अगर मेपन आता तो इसको कहा जाता மகீன் மேப்பன். இதில் மேப்பன் எனது, நான் எனதுன்னு வருதுன்னா இதை சொல்லப்படுது ஆழத்தினுடைய நான் எனது. பாபா சொல்றார், சூக்ஷ்மத்தில் அந்த நான் எனதுன்னு வருது. உள்ளபடியே நம்மளுடைய விசேஷத்தை பாபா கொடுத்தது. நம்மளுடைய புத்தி சத்புத்தி பாபா கொடுத்தது. ஒரு நல்ல நல்ல பிளான் பண்ணுறோன்னா பாபா கொடுத்த புத்தி அது. அந்த புத்தியோட அபிமானம் தான் நான் எனது. சூக்ஷ்மமானது இதுதான் துக்கம் கொடுக்குது நமக்கு. मैं जो करता हूँ, मैं जो कहता हूँ वही ठीक है, वही होना चाहिए. நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ அதை தான், அதுதான் நடக்க வேண்டும். நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்கிறதான் செய்யணும். இப்படி இந்த நான் எனதுங்கிற அபிமானம் எவ்வளோ துக்கம் கொடுக்குது. பாபா தான் சொல்கிறார், உங்கள்கிட்ட கொடுத்தது எல்லாமே ஸ்பெஷாலிட்டி கொடுத்தது யார் தெரியுமா? அவரை மறந்துட்டீங்களே. ஆகவே பாபா சொல்கிறார், செக் பண்ணுங்க உங்களை. बाप दादा ने एक खुशखबरी की बात देखी, कौन सी जानते हो? ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பாபா பார்த்தாங்களாம். என்னன்னு சொல்லவா? बाप दादा ने इस वर्ष विशेष गिफ्ट दी थी. स्पेशल गिफ्ट கொடுத்துருந்தாராம். इस वर्ष अगर थोड़ी भी हिम्मत रखेंगे किसी भी कार्य में, चाहे स्व परिवर्तन में, चाहे कार्य में, चाहे विश्व सेवा में, अगर हिम्मत से किया तो वर्ष को वरदान मिला, एक्स्ट्रा मदद मिलने का. பாருங்க எவ்வளோ அழகான வரதானம். என்ன கொடுத்துருந்தார் பாபா? இந்த வருஷம் கொஞ்சம் நீங்கள் தைரியம் எடுத்தீர்கள் என்றால், அதாவது அது நீங்கள் மாறணும் அப்படிங்கிற தைரியம், அல்லது ஒரு விஸ்வ சேவையை நடத்தணும், அல்லது உங்களுக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு யூனிட்டியை கொண்டு வரணும், ஏதோ ஒரு தீம் எடுத்திருக்கீங்கன்னா, ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் தைரியத்தோடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும், பாபாவுடைய எக்ஸ்ட்ரா உதவி கிடைக்கும் இந்த வருஷம். ஆகவே பாபா ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த சொல்கிறார். ஒரு ஸ்டெப் வைங்க, உதவி பண்ணுறேன்னு சொல்லலை, எக்ஸ்ட்ரா உதவி. இந்த நேரம் நம்ம ஒருவருமே அனுபவம் பண்ணுறோம், பகவானுடைய எக்ஸ்ட்ரா உதவி எப்படி கிடைச்சிட்ருக்குது. ஆகவே பாப் தாதா சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட சிவ ஜெயந்தியில் சுயராஜ்ய அதிகாரியாக நீங்கள் ஆகணும். பாபா ராஜா பச்சேன்னு கூப்பிடுறார். லௌகிகத்தில் யாருமே நம்மளை எப்படி கூப்பிட்டதில்ல. பாபா மேரே பச்சே, என்னோட குழந்தை, ராஜா குழந்தை, வைரம் என்னுடைய குழந்தை, வைரமாக இருக்கீங்க, எப்படி மகிமை பாடுறார். எதிர்காலத்தில் விஸ்வ ராஜ்ய அதிகாரி ரூபத்தில் பார்க்குறார். என்னுடைய குழந்தை தான் தேவதா ரூபம், தேவதா ஆத்மா, தேவ குழந்தைங்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்குறார். அது மட்டுமல்ல, துவாபர யுகத்தில் என்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வளோ பூஜை நடக்குது, இதெல்லாம் பகவான் வர்ணிக்கின்றார். அப்போது குழந்தைகளுடைய மகிமை பாபா என்ன பண்ணுறாரு, எப்படி பிரசித்திப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட பாபாவை நாமளும் எவ்வளோ பிரசித்திப்படுத்தணும். பாபா சொல்கிறாங்க, பிந்து புள்ளி வைங்க, புள்ளியை நினைங்க, புள்ளி வைங்க, புள்ளியை நினைங்க, அடுத்தது புள்ளி ஆயிடுங்க. பாபா அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தன்னுடைய பர்த்டே ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அடுத்து வரதானம், हर शक्ति को आर्डर प्रमाण चलाने वाले मास्टर रचेता भव. ஒவ்வொரு சக்திகளையும் ஆர்டர் படி நடத்தி வைக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆக வேண்டும். कर्म शुरू करने के पहले जैसा कर्म वैसे शक्ति का आवाहन करो.
ஒரு காரியத்தை தொடங்கும்போது என்ன மாதிரி காரியம் செய்கிறோமோ அதற்கேற்ற சக்திகளை நாம் வரவழைக்கணும் நமக்குள்ளார. மாலிக் பன்கர் ஆர்டர் கரோ, எஜமானனாகி சக்திகளை வர வைக்கணும். நீங்கள் சர்வ சக்தியும் ஆப்கி புஜா சமான், ஒவ்வொரு சக்திகளும் உங்களுடைய புஜங்களை போல. ஆப்கி புஜாயி ஆப்கே ஆர்டர் கே பினா குச் கர்னே கி சக்தி, உங்களுடைய புஜங்கள் கைகள் உங்களோட ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆர்டர் கரோ செகன் சக்தி காரிய சஃபல் கரோ, தேக்கோ சஃபலத்தா ஹுயி படி. பொறுமை சக்தியே வான்னு சொல்லுங்க, வெற்றி கொடுக்கும். लेकिन ऑर्डर करने के बजाय डरते हो, कर सके या नहीं कर सके. அந்த சக்தியை ஆர்டர் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளார பயத்தை ஏற்படுத்துகிறீங்க. என்னால் முடியுமா முடியாதா, வெற்றியுடையதாக செஞ்சிருவேனா அப்படின்னு பயந்தீங்கன்னா பாபா சொல்கிறார், இஸ் பிரகார் கா டர் ஹி ஆர்டர் சல் நஹி சக்தா. நீங்கள் பயந்து கூப்பிட்டீங்கன்னா அது எப்படி வரும்? உங்களை ஏமாத்துவது வர முடியாது அதுக்கு. இஸ்லே மாஸ்டர் படைப்பவர் ஆகி ஒவ்வொரு சக்திகளையும் ஆர்டர் படி கொண்டு வந்து பயமற்றவராக ஆகுங்கள். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, உறுதுணையாக இருக்கக்கூடிய பாபாவை பிரத்யக்ஷம் செய்து அனைவரிலிருந்தும் மீன்ஸ் அனைத்திலிருந்தும் விலகி இருப்பவராகுங்கள், விடுபட்டவராகுங்கள். எல்லா பற்றுல பொருள், மனிதன், கவர்ச்சி இதிலிருந்தெல்லாம் விடுபட்டவராக ஆகுங்கள். அடுத்து பாபா இன்று மனசா சேவைக்கு சொல்கிறாங்க, जिसी कोई इन्वेंटर कोई भी इन्वेंशन निकालने लिए एकांत में रहते. இப்படி ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்காக தனிமையாக அமர்ந்திருக்காங்க. யஹாக்கி ஏகாந்த் எக்கே அந்தமே கோனா, இங்கே தனிமையாக அமர்வது என்றால் ஒரு பாபா நினைவின் ஆழத்தில் செல்வது. பாகர்கி ஆகர்ஷன்ஸை ஏகாந்த சாகியே, வெளி உலகத்திலிருந்து நாம் ஏகாந்தவாசி ஆகணும். எந்த சப்தங்களோ எந்த விஷயங்களோ எந்த வார்த்தைகளோ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. சனைக்கு சிறப்பு கமரையுமே பைட்னே கேட்கான்னு சாகி அப்படி இருக்கக்கூடாது. தனியான ஒரு ரூமில் நான் உட்காரணும் அப்படி இல்லை. எல்லாருக்குள்ளே இருந்தாலும் நம்ம தனி ரூமில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன, எந்த விஷயமும் நம்மளை அட்டாக் பண்ணாது. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம், ஸ்டேபிளாக இருப்போம். அதான் ஏகாந்தம். लेकिन मन एकांत में हो, मन की एकाग्रता अर्थात एक ही याद में रहना, एकाग्र होना, यही ஏகாந்த். மனதை ஒருமுகப்படுத்தணும், மனதை ஒருவருடன் இணைக்கணும், மனதில் ஒருவர் மீது அன்பு வைக்கணும். இதுக்கு பேர் தான் ஏகாந்தம். ஆகவே பாபா இன்னைக்கு அழகான பர்த்டே ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கார், அழகான வரதானம் கொடுத்து பாபா எக்ஸ்ட்ரா நமக்கு உதவியை செய்விக்கின்றேன்னு சொல்கிறார். அந்த எக்ஸ்ட்ரா உதவியை நாம் அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.